பார்த்து வருகிறோம். உக்ரைனில் போரை நிறுத்த ரஷ்யாவை வலியுறுத்தும் ஐநா தீர்மானத்தில் இந்தியா பங்கேற்கவில்லை. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த தீர்மானத்தில் இந்தியா பங்கேற்காதது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது? உக்ரைன் ரஷ்யா இடையான போரானது நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுடைய ஜபோரிசியா என்ற ஒரு பவர் பிளான்டில் உள்ள அணுசக்தி மையத்தில் இருந்து ரஷ்யாவினுடைய அந்த ஒரு மிலிட்டரி வீரர்களை உடனடியாக திரும்ப பெறுவதற்கான ராணுவ வீரர்களை திரும்ப பெறுவதற்கான ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த தீர்மானமானது இன்று வாக்கெடுப்பில் ஈடுபடுத்தப்பட்டது. அதில் தற்பொழுது இந்தியாவானது பங்கேற்கவில்லை. சுமார் 99 நாடுகள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் 9 நாடுகள் எதிராகவும் வாக்களித்த நிலையில் இந்தியா அப்சென்ட் என்ற ஒரு அந்த தீர்மானத்தில் பங்கேற்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் இன்று அந்த வாக்கெடுப்பு பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சமீபத்தில் பிரதமர் மோடி ரஷ்யாவில் சென்று முக்கியமாக மாஸ்கோ சென்று ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பல்வேறு ஆலோசனைகளை முன்வைத்த நிலையில் இந்த போர் என்பது ஒரு தீர்வாகாது, அதை எப்பொழுதும் கையில் எடுக்கக்கூடாது என்ற ஒரு பல்வேறு கருத்துக்களையும் அவருடைய சந்திப்பின் பொழுது முன்வைத்ததையும் தற்போது சமீபத்தில் பார்த்தோம். அந்த உடனடியான ஒரு சந்திப்பிற்கு பிறகு முதல் முறையாக நடைபெறும் இந்த ரஷ்யா உக்ரைன் இடையான இந்த ஒரு தீர்மானம் என்பதில் தற்பொழுது இந்தியாவானது பங்கேற்கவில்லை என்பது பல்வேறு உலக நாடுகள் மத்தியில் சற்று அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியுள்ளது. விளாடிமிர் புதினிடம் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த இந்தியாவுடைய பிரதமர் ஏன் இந்த விவகாரத்தில் ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது மேற்கத்திய நாடுகள் எழுப்பியிருக்கின்றன. மிக முக்கியமாக இந்தியா மட்டுமல்லாமல் இந்தியா, நேபாள், துனிசியா, உகாண்டா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மொத்தமாக 60 நாடுகள், இந்தியாவில் கூட 60 நாடுகள் இந்த ரஷ்யா உக்ரைன் இடையான அந்த போர் குறித்த அந்த வாக்கெடுப்பில் அவர்கள் பங்கேற்கவில்லை என்ற ஒரு முடிவை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இன்றைய வாக்கெடுப்பின் பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.